இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, மனிதனுக்கு நலனை அளிப்பவர் ஆண்டவர் ஒருவரே. மனிதனுடைய எல்லா நோய்களையும், மன நோய்களாக இருந்தாலும் சரிதான், உடல் அளவிலே நோய்கள் இருந்தாலும் சரிதான், அனைத்தையும் குணமாக்கக்கூடிய ஒரே ஒருவர் கடவுள். எனவேதான் சாலமோன் ஞான நூலிலே நாம் வாசிக்கின்றோம் 16வது அதிகாரம் 12வது வசனத்திலே, பச்சிலையோ களிம்போ அவர்களுக்கு நலமளிக்கவில்லை, மாறாக ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர்களுக்கு நலமளிக்கிறது என்று. எனவே எல்லா மனிதருடைய நோய்களையும் குணப்படுத்துகின்றவர் கடவுள் ஒருவரே என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைய முதல் வாசகத்திலே சிரியா நாட்டை சார்ந்த நாமான் என்கின்ற அவனுக்கு தொழுநோய் வருகின்றது. அந்த தொழுநோயை யாராலும் குணப்படுத்த முடியாது என்பதை அனைவரும் அறிந்திருந்தனர். இருப்பினும் அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மை, கடவுளால் குணப்படுத்த முடியும். மனிதர்கள் யாராலும் குணப்படுத்த முடியாது, ஆனால் கடவுளால் குணப்படுத்த முடியும் என்பதை அறிந்திருந்தார்கள். எனவேதான் நாமான் இஸ்ரேலிடத்திலே வருகின்றார், இஸ்ரேல் மன்னனிடத்திலே வருகின்றார். இஸ்ரேல் மன்னன் பிறகு அவரை எலிசாவிடத்திலே அனுப்பி வைக்கின்றார். எலிசா கடவுளுடைய பெயரால் கடவுளுடைய வார்த்தையை நாமானுக்கு சொல்லுகின்றார். நீ யோர்தான் நதியிலே சென்று 7 முறை மூழ்கி எழுந்தால் நலமடைவாய் என்று சொல்லுகின்றார். நாமானும் யோர்தானுக்கு சென்று அதிலே 7 முறை மூழ்கி எழுந்து நலனை பெறுகின்றார். ஆனால் நாமான் இந்த குணத்தை பெறுவதற்கு முன்பாக, உடல் நலத்தை பெறுவதற்கு முன்பாக, எப்படிப்பட்ட மனநிலையில் இந்த இஸ்ரேல் மக்களிடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கடவுளை நோக்கி வந்தார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் வருகின்ற பொழுது அவர் 400 கிலோ வெள்ளியை எடுத்து கொண்டு வருகிறார். 1000 பொற்காசுகளையும் 10 பட்டாடைகளையும் அவர் கொண்டு வருகின்றார். இவற்றையெல்லாம் இறைவனுக்கு கொடுத்தால்தான் அவர் எனக்கு நலனை அளிப்பார் என்ற ஒரு மனநிலையோடு வருகின்றார். மேலும் மற்றொரு மனநிலையோடும் அவர் வருகின்றார். இறைவன் அவரை எப்படி குணப்படுத்த போகிறார் என்கின்ற ஒரு மனநிலையும் உண்டு. எனவேதான் எலிசா இறைவாக்கினர் நாமானிடத்திலே தன்னுடைய ஆளை அனுப்பி சொல்லுகின்ற பொழுது, நீ யோர்தான் நதியிலே சென்று 7 முறை மூழ்கி எழுந்தால் நலம் அடைவாய் என்று சொல்லுகின்ற பொழுது நாமான் கோபப்படுகின்றான். நாமான் கோபப்பட்டு சொல்லுகின்றான், எங்கள் ஊரிலே மிக சிறந்த நதிகள் இருக்கின்றன, நான் அவற்றிலே மூழ்கி எழுந்தால் நலம் பெற்றிருப்பேன். நான் ஏன் இந்த மிகவும் அசுத்தமான யோர்தான் நதியிலே நான் மூழ்கி எழ வேண்டும் என்று அவன் கோபப்படுகின்றான். அதை செய்ய அவன் தயங்குகின்றான். மாறாக அவன் என்ன சொல்லுகின்றான், அந்த இறைவாக்கினர் வெளியே வருவார், தன்னுடைய கடவுளை கூப்பிடுவார், என்னுடைய புண்களின் மீது கைகளை வைத்து அவர் ஜெபிப்பார், பிறகு நான் குணமடைவேன் என்று இவனாக ஒரு கற்பனை செய்து கொண்டு கடவுள் எப்படி இவனுக்கு நலனை கொடுக்க வேண்டும், கடவுள் எப்படி இவனுடைய வாழ்விலே அதிசயத்தை செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் இவனாக நினைத்து கொண்டு வருகின்றான். அதன்படி நடைபெறாத பொழுது கடவுள் மீதே இவன் கோபப்படுகின்றான். இன்றும் பல நேரத்திலே நாமும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். இறைவன் நம்முடைய வாழ்விலே அதிசயங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற நாம், அவர் எப்படி செய்ய வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டே இருக்கின்றோம். இறைவன் அவருடைய வழிகளில் நம்முடைய வாழ்விலே அதிசயங்களை செய்வார். அவருடைய வழிகளில் நம்முடைய வாழ்விற்கு தேவையான எல்லா வரங்களையும் நலன்களையும் அளிப்பார் என்பதை மறந்துவிட்டு அவர் நம்முடைய வாழ்வில் எப்படி செயலாற்ற வேண்டும் என்பதையெல்லாம் நாம் கற்பனை செய்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு அது நடைபெறாமல் இருக்கின்ற பொழுது நாம் உடனே கடவுள் மீது கோபப்படுகின்றோம். ஆனால் இறைவன் அவருடைய வழிகளில் நமக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். கடைசியிலே அந்த எலிசா இறைவாக்கினர் சொன்னது போன்று ஒரு சாதாரண காரியத்தை தான் செய்கின்றார். யோர்தான் நதியிலே 7 முறை மூழ்கி எழுகின்றார், ஆசீர்வாதத்தை பெறுகின்றார். இறைவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு அரிய காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இது உணர்த்துகின்றது. ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற 2 நபர்களும் அரிய காரியங்களை எல்லாம் செய்து பெரிய ஆசீர்வாதங்களை பெறவில்லை, சாதாரண காரியங்களை செய்து பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றார். அதில் நாமான் ஒருவர், மற்றொருவர் சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண். அவர் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றார் என்றால், அவர் எலிசாவினுடைய எலியா என்கின்ற இறைவாக்கினருக்கு வெறும் ஒரு அப்பத்துண்டை மட்டும் கொடுப்பதன் மூலமாக அவர் ஆசீர்வாதத்தை பெறுகின்றார். எலியா இறைவாக்கினர் அந்த கைம்பெண்ணிடத்திலே தனக்கு உணவு வேண்டும் என்று கேட்கின்றார், உணவை கொடுக்கின்றார்.
அந்த உணவை பெற்ற பிறகு அந்த சாரிபாத்தில் வாழ்ந்த கைம்பெண் அவருக்கும் அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் பஞ்சம் தீருகின்ற வரையில் அவர்கள் உணவை பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். அதுதான் அந்த ஆசீர்வாதம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, பல நேரத்திலே நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் பெரிய காரியங்களை செய்தால் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று. ஆனால் இறைவன் அவருடைய வழிகளிலே நாம் சிறிய காரியங்களை செய்தால் கூட பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இருப்போம். நாம் சொல்லுகின்ற சிறு சிறு ஜெபங்கள், இயேசு என்கின்ற அந்த ஒரு பெயரை உச்சரிப்பதே ஒரு மிகப்பெரிய ஜெபம். நம்முடைய வாழ்விலே நாம் சொல்லுகின்ற ஒவ்வொரு முறையும் இயேசுவே என்னை ரட்சியும், இயேசுவே என்னை மீட்டருளும், இயேசுவே எனக்கு நலனை அளியும் என்று நாம் சொல்லுகின்ற இந்த சிறு சிறு ஜெபங்களை நம்முடைய வாழ்விலே பெரிய மாற்றங்களை அதிசயங்களும் உண்டாக்கும். எனவே இறைவன் நம்முடைய வாழ்விலே அவர் விருப்பப்படி செயலாற்ற நாம் அனுமதிப்போம். நம்முடைய வாழ்வில் ஆசீர்வாதங்களையும் நலன்களையும் குணங்களையும் பெற்றுக்கொள்வோம். ஆமீன்.